السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. أما بعد، أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த அனைத்து இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் குறைந்து வரட்டும் என பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹ் நம் மீது விதித்த கடமை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோமோ, இதே போன்ற நாளை வறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றவராக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். மேலும் நம்முடைய குடும்பத்தாரில், நம்முடைய உறவுகளில், நம்முடைய நண்பர்களில் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்களோ அவருடைய கபறுகளை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பூஞ்சொலி ஆக்குவானாக. அவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நுழைவிப்பானாக. மேலும் நம்முடைய உறவுகளில், நம்முடைய நண்பர்கள் யாரெல்லாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அருள்வானாக என்ற பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய ஜும்மாவுடைய உலகின் தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று இருந்திருந்தால், அதாவது இறை தூதர் இன்று உலகத்தில் இருந்திருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், செப்டம்பர் 5 ஹிஜ்ரி 1447 இன்றோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு இறந்து 1436 வருடங்கள் ஆகின்றன. இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தினத்தை தான் மக்களை எல்லாம் பிறந்த நாள் என்பதாக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் ஆதாரப்பூர்வமாக எந்த விதமான ஹதீஸிலும் பதிவு செய்யப்படவில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறக்கும் போது இறை தூதராக பிறக்கவில்லை. ஒரு சாதாரண ஒரு ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் மகனாக பிறக்கின்றார்கள். அவர்கள் 40 வயதுக்கு மேல்தான் நபி என்பதாக கவனிக்கப்படுகின்றார்கள். எனவே அதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ரபீல் அவல் 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருந்திருந்தால் நமக்கு நம்முடைய காலத்துக்கு, நம்முடைய நாட்டுக்கு எப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்லி இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த ஜும்மாவுடைய உரையிலே சுருக்கமாகவும் தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய நாட்டில் இன்று பல்வேறு சவால்கள் நமக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சவால்களுக்கு தீர்வு காண முடியாமல் இன்று நம்முடைய சமுதாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால்
இந்த சமுதாயத்திற்கெல்லாம் தீர்வாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு இந்த சவால்களுக்கெல்லாம் தீர்வு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்ற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று இன்று நாடெங்கிலும் ஆசிரியர் தினம் என்பதாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆசிரியராக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் இருந்திருந்தால் நமக்கு அவர்கள் எப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்லி இருப்பார்கள் என்பதைத்தான் நம்முடைய ஜும்மாவுடைய உரைகளை பார்க்க இருக்கின்றோம். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு இறந்து சுமார் 14 நூற்றாண்டுகள் கடந்திருக்கின்றன. இருந்தாலும் அவர்கள் போதித்த போதனைகள் இன்றும் நம்முடைய நாட்டுக்கு தேவைப்படுகின்றன. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள், தம்முடைய பணியை செய்தார்கள், மறைந்து விட்டார்கள் என்ற ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு உலகத்தில் வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ரஹ்மத்தாக அருட்கொடையாக அல்லாஹ் அறிவித்திருப்பதாக குர்ஆனில் சொல்கின்றான். மேலும் நபிகள் நாயகத்தை நாம் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்கள் எவரும் உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, மற்ற அனைவரை விட என் மீது நீங்கள் நேசம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளர் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் வெறும் ரபீஉல் அவ்வல் மாதம் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. ரபீஉல் அவ்வல் வந்துவிட்டால் நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழ்கின்றோம் என்பதாக விதாத்தான விஷயங்களை செய்வதெல்லாம் நபிகள் நாயகத்துடைய பிரியத்துடைய வெளிப்பாடு அல்ல. மாறாக இதெல்லாம் ஒரு வெளி வேஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறை தூதர் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை யார் தம்முடைய வாழ்க்கையை முழுவதும் பின்பற்றுகின்றார்களோ, அந்த வழிமுறைகளை யார் தம்முடைய இறுதி மூச்சு வரை பின்பற்றுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் உண்மையில் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய மக்கள். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய பெயர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு கூட நம்முடைய நாக்கு எழவில்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறோம் என்பது மிக வெளிப்படையாக தெரிகின்றது. ஆக அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் சொல்லப்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஸலவாத் சொல்வது நம் மீது கட்டாயமான ஒரு ஃபர்தாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஒரு கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இந்த இறை தூதர் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் கருணை புரிகின்றார்கள். அல்லாஹ் கருணை புரிகின்றான், மலக்குமார்கள் கருணை புரிய சொல்லி வேண்டுகின்றார்கள். ஆகவே இறை விசுவாசிகளே, நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது கருணை புரிவதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறதாக அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நாம் எப்போதும் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்கும் போது நாம் உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்ல வேண்டும். அது கொஞ்சம் சத்தமாகவே சொல்ல வேண்டும். நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்வதெல்லாம் அது பொய்யான வேஷமாக இருக்குமாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை நீங்கள் சற்று சத்தமாகவே சொல்லுங்கள். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் சில விஷயங்களை பாராட்டுவார்கள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக பாராட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொலைத்தொடர்பு சாதனங்கள், போக்குவரத்து சாதனங்கள் என்பதாக எதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாம் கண்டிப்பாக நாம் சொல்லியாக வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருந்தால் நிச்சயமாக பாராட்டி இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவு என்பது, நாலேஜ் என்பது நீங்கள் தொலைத்து விட்ட ஒரு பொருள். ஆகவே அதை நீங்கள் கண்டுபிடிப்பது உங்கள் மீது கடமை, உங்களுக்கு உரிமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நாலேஜை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆரம்பத்திலிருந்து மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி தம்முடைய இறைவனிடம் அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நாலேஜ் வேண்டும் என்பதாக துஆவும் செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரப்பி சித்னி இல்மா என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார். தம்முடைய நாலேஜை
அதிகப்படுத்துவதற்காக வேண்டி, நம்முடைய அறிவை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அந்த அறிவுடைய ஒரு வெளிச்சமாக, அறிவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிதமான வளர்ச்சியாகத்தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு மிக அதிகமாக வலியுறுத்தி இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகளை குறித்து நாளை விசாரிக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக நாம் இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், இந்த வளர்ச்சியை, இந்த டெக்னாலஜியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு மனிதனும் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் குர்ஆன் இந்த அறிவை பெருக்கிக் கொள்வதை, நாலேஜை பெருக்கிக் கொள்வதை, அதே போன்று புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, விஞ்ஞான வளர்ச்சிகளை இஸ்லாம் மிக அதிகமாக வலியுறுத்துகின்றது. குர்ஆனை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், ஆராய்ந்து பாருங்கள், இன்ன ஃபீ ذلك لآيات لأولي الألباب. சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். வானங்களை பாருங்கள், பூமியை பாருங்கள், ஒட்டகத்தை பாருங்கள், யானையை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் இதை எல்லாம் பார்க்க சொல்கிறான் என்று சொன்னால் வெறும் சுற்றுலா தலமாக பார்ப்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக நாம் வானத்தை பார்க்கின்றோம் என்று சொன்னால் அதன் மூலமாக இந்த வானத்தை கொண்டு அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வானம் விரித்து வைக்கப்பட்ட ஒரு போர்வை போன்று எந்த விதமான ஒரு பிடிமானம் இல்லாமல் அல்லாஹ் தம்முடைய ஆற்றலினால் அதை நிற்க வைத்திருக்கின்றான். அதே போன்று சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எந்த விதமான பிடிமானம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அது நின்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை இயக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதாக மனிதன் சிந்திக்கும் போது, விஞ்ஞான ரீதியாக இந்த மனிதன் சிந்திக்கும் போது நிச்சயமாக இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக, இப்படிப்பட்ட விஞ்ஞானத்தை வைத்துக் கொண்டு நாம் எப்படி பயன்படுத்தணும் என்று சிந்திக்கக்கூடிய மனிதனாக மனிதன் மாறி இருப்பானாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்று இருந்திருந்தால் இந்த விஞ்ஞான வளர்ச்சிகள் நல்ல வழியில் பயன்படுத்தப்படும் போது நிச்சயமாக மக்களை பாராட்டி இருப்பார்கள். இந்த விஞ்ஞானத்தை வைத்து, இந்த விஞ்ஞானத்துடைய டெக்னாலஜியை வைத்து மக்களுக்கு மத்தியில் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம், அல்லாஹ்வை குறித்த பிரச்சாரம், அகீதாவை குறித்த பிரச்சாரம், தம்முடைய தூதருடைய நபுவத்தை, நபித்துவத்தை குறித்த பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருந்தால் இன்னும் பரவலாக்கி இருப்பார். வெறுமனே இந்த விஞ்ஞானத்தை காட்சி பொருளாக, படங்களை பார்ப்பதற்காகவும் தம்முடைய மனமகிழ்ச்சிக்காகவும் பயன்படுத்துவதை அல்லாஹ்வுடைய மிக கடினமாக கண்டித்திருப்பார்கள். அது ஹராம் என்பதாக சொல்லியிருப்பார்கள். ஆக இந்த விஞ்ஞானத்தை வைத்துக் கொண்டு மனிதன் இந்த தாவாவுடைய பணியை பெருக்கிக் கொள்ள என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வலியுறுத்தி இருப்பதாகவே இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாராட்டியிருப்பார்கள். இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், மனித நேயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் இருந்திருந்தால் மனித நேயத்தை அதிகமாக போதித்திருப்பார்கள். இன்று மனித நேயம் காற்றாக பறந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த விதமான ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு நடந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. சாதாரணமாக கால்நடைகளுக்கு, விலங்கினங்களுக்கெல்லாம் மனிதன் குரல் கொடுக்கின்றார். இரவிலே நடந்து சென்றால் நாயுடைய தொல்லை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்காக மணிக்கணக்காக பேசுகின்றான். ஆனால் இதன் மூலமாக ஒரு மனிதன் பாதிக்கப்படுவதை மனிதன் சிந்திப்பதில்லை. அதே போன்று மிருகங்கள் மீதும் கருணை காட்டுவதை அல்லாஹ்வுடைய வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆக மனித நேயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக வலியுறுத்தி இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனித குலம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஒரு குடும்பம் என்பதாக சொன்னார். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே யார் மனித குலத்துக்கு உதவி செய்கின்றார்களோ, யார் மனித குலத்திற்கு பாடுபடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருப்பார்கள். மனித குலத்திற்கு யார் உதவினார்களோ அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இன்று மனிதநேய கோட்பாடு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவிலே இல்லை என்பதுதான் கவலைக்குரிய ஒரு செய்தி. ஆக மனிதநேயம் வளர வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே கருணைகள் வர வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே அன்புகள் பெருக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய மிக அதிகமாக வலியுறுத்தி இருப்பார்கள். எந்த ஒரு மனிதனும் அநியாயமாக பாதிக்கப்படக்கூடாது என்ற விஷயத்திலே நபிகள் நாயகம் மிக உறுதியாக இருந்தார். தம்முடைய இளம் வயதில், ஒரு 10 வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும் சேர்ந்து ஒரு சிறிய ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஹிஸ்புல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். நபியாகவில்லை, நபியாவதற்கு முன்பாகவே இந்த சங்கத்தை ஆரம்பித்து அந்த சங்கத்துடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் யாரும் தம்முடைய பொருளை அவர்கள் தொலைத்து விடக்கூடாது, அதே போன்று கொலையும் நடந்து விடக்கூடாது. வெளிநாட்டில் வரக்கூடிய பயணிகள் நல்ல முறையில் இங்கிருந்து ஹஜ் செய்து திரும்பி செல்ல என்பதற்காக வேண்டி முனைப்போர் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்தார்கள்.
அந்த சங்கத்தை முனைப்போடு வெற்றியாக செயல்படுத்தி காட்டினார்கள். ஆகவே சிறு வயதிலேயே மனிதநேயம் அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. மக்களுக்கு மத்தியில் ஏமாற்றுவதையும், மக்களை கொலை செய்வதையும், வாக்கு மோசடி செய்வதையும், வாக்கு திருடுவதையும் நபிகள் நாயகம் கடினமாக கண்டித்திருப்பார்கள். என்று சொன்னால் வாக்கு என்பது ஒரு அமானிதம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் அமானத்தை அபகரிக்கின்றானோ அவன் நயவஞ்சகன் என்பதாக சொன்னார்கள். அது நம்முடைய பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, நம் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அங்கே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த ஓட்டு திருட்டை அல்லாஹ்வுடைய தூதர் கடினமாக கண்டித்திருப்பார்கள். இந்த ஓட்டு திருட்டின் மூலம் யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஆட்சியை விட்டு மீண்டும் நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருப்பார்கள். மீண்டும் ஜனநாயக முறையின் அடிப்படையில், வாக்குச்சீட்டு அடிப்படையில் ஓட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருப்பார்கள். காரணம், இஸ்லாம் அதை வலியுறுத்துகின்றது. எந்த ஒரு மனிதனையும் ஏமாற்றுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆக இங்கே நாட்டுடைய மக்களையே ஏமாற்றி பெரும் பூசணிக்காவை சோற்றில் மறைப்பது என்று சொல்வார்கள். அதே போன்று நாட்டு மக்களை எல்லாம் முட்டாளாக்கி நாட்டு நீதிமன்றங்களும் நாட்டுடைய அனைத்து விஷயங்களுமே ஹராமான முறையில் சென்று கொண்டக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய கடினமாக கண்டித்திருப்பார்கள். இது ஒரு ஆட்சியாளனுக்கோ சாதாரணமான ஒரு மனிதனுக்கோ இது அழகான ஒரு செயல் அல்ல என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒரு மனிதன் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். ஒரு மனிதன் வாக்குறுதியை பெற வேண்டும் என்று சொன்னால் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டிலே மிக மோசமான முறையிலே மக்களை ஏமாற்றி, இல்லாத இடத்திலே 40 மக்கள் இருக்கின்றார்கள், 80 மக்கள் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி அவருடைய பெயரை எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் போட்டு இப்படி ஏமாற்றுத்தனம் செய்யக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் கடினமாக கண்டித்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருந்தால் அன்றைக்கு மக்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையை மக்கள் பின்பற்ற முன் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற முன் வர வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் அடுத்து எந்த விஷயத்தை குறித்து கவலைப்பட்டுப்பார்கள் சொன்னால், மக்களுக்கு மத்தியிடக்கூடிய பணமோகத்தை குறித்து நபிகள் நாயகம் அதிகமாக கவலைப்பட்டிருப்பார்கள். ஏன்னு சொன்னால் இன்று மக்கள் பண பைத்தியக்காரனாக அலைந்து கொண்டிருக்கின்றார். அவனுக்கு எந்த அளவுக்கு பணம் இருந்தாலும் சரி, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அவனை மண்ணறையில் கொண்டு சேர்க்கும் வரை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பதாக அவன் கேட்டுக் கொண்டிருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்வதை போன்று இந்த மனிதன் பண மோகத்தை இருப்பதை நபிகள் நாயகம் வேதனைக்குரிய ஒரு பண்பாக நபிகள் நாயகம் பார்த்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பணம் அனைத்து மக்களுக்கும் மிக முக்கியமான அத்தியாவசிய தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் யாராவது ஒருவர் போதும், நான் இன்று சாப்பிடுவதற்கும் இன்று பயன்படுத்துவதற்கும் உண்டான பணம் உண்டு, நாளை நான் உழைத்து சம்பாதித்துக் கொள்வேன் என்பதாக எந்த ஒரு மனிதனும் இல்லை. ஆகவே அதன் காரணமாகத்தான் அரசியல்வாதிகள் ஊழல்கள் செய்கின்றார்கள். நாட்டுடைய பிரதமர்கள், நாட்டுடைய அமைச்சர்கள், நாட்டுடைய முதலமைச்சர்கள் அனைவரும் மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடிக்கின்றார்கள். தமக்கு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, மனைவி இல்லை இருந்தாலும் கூட அவருடைய கணக்கிலே பணங்கள் சேர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதை அல்லாஹ்வுடைய மிக கடினமாக கண்டித்திருப்பார்கள். ஆக அதே போன்ற ஏழை மக்கள் தமது திருமணத்துக்காக கூடிய வரதட்சணைகளை கண்டித்திருப்பார்கள். வரதட்சணைகள் திருமணங்களை பார்த்தால் நபிகள் நாயகம் மிக அதிகமாக கோபப்படுத்தியிருப்பார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் பதுக்கலை நபிகள் நாயகம் அதிகமாக வெறுத்தார்கள். ஆனால் இன்று பார்க்கின்றோம், சந்தைக்கு சென்றால் அங்கே வியாபாரிகள் வெங்காயத்தை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று விலை உயரக்கூடிய பொருளை எல்லாம் பதுக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சந்தைக்கு செல்லும் போது அங்கே மேலே காய்ந்த கோதுமையும் உள்ளே ஈரமான கோதுமையும் வைத்ததை நபிகள் நாயகம் கண்டித்தார்கள். யார் மக்களுக்கு குறைகளை சொல்லாமல், இந்த பொருளில் உள்ள குறைகளை சொல்லாமல் பதுக்கி வைத்து விற்பனை செய்கின்றானோ அவன் பாவி என்பதாக சொன்னார். ஆனால் இன்று நம்முடைய அரசாங்கம், நம்முடைய நாட்டை நடத்தக்கூடிய அரசாங்கம் எத்துணை பதுக்கல்களை செய்து கொண்டிருக்கிறது, எத்துணை ஏமாற்றுதலத்தை செய்து கொண்டிருக்கின்றது, அநியாயமான வரிகளை மக்கள் மீது விதித்திருக்கின்றது. காரணம் எல்லாம் பணத்தின் மோகத்தின் காரணமாக இந்த வரிகளை விதிக்கின்றார். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு நாட்டுடைய நிதி அமைச்சர் அறிக்கைகளை வெளியிட்டார். மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை நம்ம மாற்றி அமைக்க போகின்றோம், 20 நாள் கழித்து 20ஆம் தேதி கழித்து அந்த ஜிஎஸ்டி அமலுக்கு வரும் என்பதாக சொன்னார்கள். அதை சற்று உற்று கவனித்து பார்த்தால் ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. கார்களுக்கு வரி குறைப்பு, சிறிய கார்களுக்கு வரி குறைப்பு. அன்றாடங்காட்சியை கார் வாங்க போகின்றானா? ஆக இதே போன்று எந்த பணக்காரர்களுக்கு இதெல்லாம் சலுகையாக போகுமோ அதையெல்லாம் நாங்கள் குறைத்து அறிவித்திருக்கின்றோம் என்பதாக சொல்கிறார் என்று சொன்னால், இதுதான் நாட்டுடைய மிக பண மோகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நபிகள் நாயகம் மிக கடினமாக கண்டித்திருப்பார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் மன இச்சைகளை பின்பற்றுகின்றார்களோ,
தம் மனம் எதை விரும்புகின்றதோ அதை சட்டமாக்குகின்றார்களோ, தாம் எதை நினைக்கிறதோ அதை செய்கின்றார்களோ அவர்கள் நாய்க்கு ஒப்பானவர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் நாயை பாருங்கள், அதை விரட்டினாலும் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருக்கும், விரட்டாவிட்டாலும் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருக்கும். காரணம், அந்த அளவுக்கு அது உணவின் மீது வெறியாக இருப்பதை போன்று இந்த பணவெறி பிடித்த மக்கள் இருப்பதை நபிகள் நாயகம் அதிகமாக கண்டித்தார்கள். ஆகவே பண மோகத்தை நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்தும் கண்டித்தும் இருப்பார்கள். அடுத்து இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் வெறுத்த இரண்டாவது விஷயம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சாதிய மோதல்களை நபிகள் நாயகம் மிக அதிகமாக வெறுத்திருப்பார்கள். காரணம், நபிகள் நாயகம் அதிகமாக கவலைப்பட்ட ஒரு மோசமான ஒரு பண்பாக இந்த சாதிய மோதல் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு மத்தியில் கருப்பர் வெள்ளை என்பதாக வேறுபாடு, அரபி அஜமி என்பதாக வேறுபாடு, நாட்டு மக்களுக்கு மத்தியிலே ஜாதி அடிப்படையிலே, இன அடிப்படையிலே, நாட்டின் அடிப்படையிலே அடித்து மோதிக்கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் ஒரே ஊரிலே ஒரே கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாதியின் அடிப்படையில் பிரிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதெல்லாம் நபிகள் நாயகம் வெறுத்த மிக பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மக்களுக்கு மத்தியில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எந்த வேறுபாடும் இல்லை. அல்லாஹ் சொல்லி தருகின்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. அல்லாஹ் சொல்கின்றான், மக்களே, அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியில் பல குலங்களாக நாம் பிரித்திருப்பது என்று சொன்னால் ஒருவரோடு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆக அல்லாஹ் தஆலா பல கோத்திரங்களாக பிரித்திருக்கிறார் சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் கூட இந்த ஜாதிகள் இருந்து கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் கூட ஒவ்வொரு பிரிவினர்கள் தம்முடைய ஜாதியின் அடிப்படையில் அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக ஜாதி இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம், இருக்க வேண்டும். காரணம், அப்போதுதான் ஒருவருக்கு அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இஸ்லாம் போதிக்கக்கூடிய பண்பு என்ன? அந்த ஜாதிகளுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது, அனைவரும் சமம் என்ற ஒரு எண்ணத்தை தான் இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் அவர்களும் இந்த குறைஷி குலத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள். ஆக குறைஷி குலத்தின் அடிப்படையிலே மக்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருந்தது. நபிகள் நாயகம் சொன்னது என்ன? எந்த விதமான குலமும் இருக்கக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லவில்லை. மாறாக குலத்தின் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கற்பிக்க கூடாது. இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆக நீங்கள் பல பிரிவினராக பிரிந்திருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஆரஃபு ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டுவதற்காக வேண்டி. இந்த அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் அத்தகாக்கும். ஆனால் உண்மையில் சிறந்தவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆனால் இன்று மக்களுக்கு மத்தியில் ஜாதியின் அடிப்படையில் பிரித்து பார்க்கப்படுகின்றது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஊர் அடிப்படையிலே பிரித்து பார்க்கப்படுகின்றது, மதுஹப் அடிப்படையிலே பிரித்து பார்க்கப்படுகின்றது, தௌஹீத் ஜமாத் சுன்னத் ஜமாத் அடிப்படையிலே பிரித்து பார்க்கப்படுகின்றது. அதே போன்று பிதாத்வாதியும் தௌஹீத்வாதியும் பிரித்து பார்க்கப்படும். இப்படிப்பட்ட பலவிதமான பிரிவுகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அவன் சுன்னத் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, தௌஹீத் அடிப்படையில் அவன் செயல்பட்டாலும் சரி, தௌஹீதுடைய அடிப்படையில் இல்லாமல் அவன் வெறுமனே இஸ்லாத்தை பின்பற்றினாலும் சரி, அவன் இறையச்சமுடையவனாக இருந்தால் அவன் சிறந்தவன். ஆக இன்று எந்த ஒரு அமைப்பும் சிறந்தது என்பதாக யாரும் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஆனால் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜமாத்தும் நான் தான் சிறந்தவன், எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொர்க்கத்துக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டார் என்பதாக மாறெடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எந்த ஒரு ஜமாத்தும் சிறந்த ஜமாத் இல்லை. மாறாக எந்த ஜமாத் சிறந்தது சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். யார் இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கின்றார்களோ, அது தனி நபராக இருந்தாலும் சரி, ஒரு தனி ஜமாத்தாக இருந்தாலும் சரி, சில நபராக இருந்தாலும் சரி, அதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றார். ஆகவே பேரிலே ஒரு ஜமாத்தை அடையாளமாக வைத்துக் கொண்டால் அது அல்லாஹுக்கு பிரியமான ஜமாத் என்பதாக நீங்கள் ஒருபோதும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஆகவே இந்த சாதிய மோதல்களை நபிகள் நாயகம் அவர்கள் வெறுத்தார்கள், தடை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்று இருந்திருந்தால் இந்த சாதிய மோதல்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிக அதிகமாக வருத்தப்பட்டிருப்பார்கள், கோபப்பட்டிருப்பார்கள். காரணம் என்ன? குறைஷி அல்லாதவர்கள் என்பதாக மக்கள் பிரித்தார்கள். ஹஜ் செய்யும் போது இரண்டு பேரும் குறைஷி குலத்தார்களும் மற்ற குலத்தார்களும் ஒரே நேரத்தில் ஹஜ் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் நபிகள் நாயகர்கள் மாற்றி காட்டினார்கள். ஆனால் இன்று 14 நூற்றாண்டுகள் கழிந்த பிறகும் இன்று மக்களுக்கு மத்தியிலே உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பதாக வைத்துக் கொள்கின்றோம். உயர்ந்த ஜாதிகளுக்கு ஒரு டம்ளரும் தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு டம்ளரும், இதை சந்தேகப்படக்கூடிய டிஸ்பெஸ்ட் கிளாஸ்ல குடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ்ல குடிப்பான், அது சரியில்லை என்பதாக அவன் குடித்துக் கொண்டிருப்பான். ஆக இப்படி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதாக இது சக மனிதனுக்கு இழைக்கக்கூடிய இழைப்பு என்பதை அல்லாஹ் தூதர்கள் எச்சரித்தார்கள்.
ஆக மனிதருக்கு மத்தியில் இப்படி கேவலப்படுத்துவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. ஆகவே இதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் ஆணவமும் அகதையும் தான் முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை அல்லாஹ் அவர்கள் மிக அதிகமாக வெறுத்தார்கள். அடுத்து மூன்றாவதாக பார்ப்போம் என்று சொன்னால் மதவெறியை அல்லாஹ் அவர்கள் கண்டித்திருப்பார்கள். இன்று பார்க்கின்றோம் இந்த மதவெறி நாடு எங்கிலும் உலகெங்கிலும் பரவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஒரு மதத்தை சார்ந்தவன் அவன் சிறுபான்மை மக்களை அடக்கி ஆள என்பதாக விரும்புகின்றான். சிறுபான்மை மக்களுக்கு உரிய உரிமைகளை பறிக்க வேண்டும், அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பகிரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அது சிறுபான்மை மக்களுக்கு உரிய விஷயம் என்று சொன்னால் அதை பெரும்பான்மை சமுதாயம் தன்னுடைய மதத்தின் மீது உள்ள வெறியின் காரணமாக அதை அடக்கி ஆளக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆம், பாபர் மசீதை எடுத்துக்கொள்ளுங்கள். வெட்ட வெளிச்சமாக அது முஸ்லிம்களுக்குரிய இடம் என்பதாக தெரிந்தும் அதை நசுக்கி அது முஸ்லிமுக்குள்ள இடம் இல்லை என்பதாக மதவெறிக்காரர்கள் அதை அடக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் தம்முடைய ஆலயத்தை அங்கே கட்டியிருக்கின்றார்கள். கட்டிக்கொள்ளட்டும். ஒரு நாள் வரும், அந்த நாளையிலே அல்லாஹு தஆலா யார் மதவெறியின் அடிப்படையில் செயல்பட்டார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு உலகத்தில் பகிரங்கப்படுத்துவான். இல்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையிலே அவருக்கு கடுமையான மோசமான வேதனை உண்டு என்ற சுபச்செய்தி அந்த மதவெறிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மதத்தின் காரணமாக, இனத்தின் காரணமாக, குலத்தின் காரணமாக மனிதன் நெறி தவறி செல்வதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிக அதிகமாக கண்டித்தார்கள். சொன்னார்கள், பிற மதங்களை நீங்கள் பழித்து பேசாதீர்கள். அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், பிற மத கடவுளை நீங்கள் பழித்து பேச வேண்டாம் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் பிற மதங்களை பழித்து பேசுவதை தடை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் மதீனாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்காவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். அவர்கள் வெளியூரில் வந்தால் அந்த பள்ளியிலே தங்கிக் கொள்வார்கள். தங்கிக் கொண்டு அவர்கள் தம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த அனைத்து மதத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒரு சமூகத்தின் மீது கொண்டுள்ள பகையின் காரணமாக அந்த சமூகத்துக்கு எதிராக நீங்கள் அநீதிழைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றார். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். இன்னும் நாம் குர்ஆனை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவர்களை பாராட்டி குர்ஆனிலே பல வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு வல தஜிதன்ன அக்ரபஹும். குர்ஆனுடைய 5ஆம் அத்தியாயம் 82, 83 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மற்ற அனைவரை விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்குள் வணக்கத்தில் திரைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றார்கள். அவர்கள் அகந்தை கொண்டவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், இன்னும் இத்தகையோர் இத்தூதர் மீது இறக்கப்பட்டதை கேட்டால் உண்மையில் அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்ணீர் வடிப்பதை நீங்கள் காண்பீர். மேலும் அவர்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவனை நாங்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம், இந்த வேதம் சத்தியமான என்பதாக சாட்சி சொல்லக்கூடிய மக்களை எங்களையும் சேர்த்துக் கொள்வார்கள் என்பதாக அந்த கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் சொல்லி தருகிறார். இந்த காலத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களை குறித்து நாம் பேசக்கூடாது. காரணம், அவர்கள் முற்றிலும் முஸ்லிம்கள், இணை வைக்கக்கூடிய மக்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் அரவணைத்து சென்றார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. ஆகவே நாம் அனைத்து மதங்களுடைய வழிபாடுகளுக்கும் நாம் உணர்வளிக்க வேண்டும், கண்ணியம் அளிக்க வேண்டும். அது குறித்து தவறாக பேசுவதோ அது குறித்து அவதூறாக பேசுவதோ மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதே சமயம் இதையும் நாம் செய்துவிடக்கூடாது. நாம் பார்த்தோம், சென்ற வாரத்திலே ஏதோ ஒரு ஊரிலே பள்ளிவாசலை வைத்துக் கொண்டு சிலைகளை பூஜை செய்யக்கூடிய இது மனித நல்லிணக்கம் என்பதாக அவர்கள் செய்தித்தாளை பார்த்தோம். இதை மார்க்கம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஆக சிலை வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஆகவே மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே அந்த சிலைகளுக்கு மாலை இடுவது, அந்த சிலைகளை கொண்டு நாம் பூஜை செய்வதெல்லாம் மத நல்லிணக்கம் அல்ல. மாறாக அந்த மக்களுக்கு உண்மையான இஸ்லாத்தை போதிப்பதும் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் மத நல்லிணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை அல்லாஹ் இருந்திருந்தால் இந்த மக்களுக்கு மத்தியில் மதவெறியாக செயல்படுவதை அல்லாஹ் அவர்கள் கண்டித்திருப்பார்கள். கடைசியாக பார்ப்போம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் கண்டித்திருப்பார்கள் என்பதை நம்மால் பார்த்துக் கொள்ள முடிகின்றது. நேரமின்மையின் காரணமாக சுருக்கமாக வறுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால் பார்த்து மிக கடுமையாக வேதனைப்பட்டிருப்பார்கள். காரணம், இந்த அளவுக்கு டெக்னாலஜிகள் பெருகி இருந்தும், இந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி பெருகி இருந்தும் வறுமையை ஒழிக்க முடியவில்லை என்று சொல்வது நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் குடிசைகள், எங்கு பார்த்தாலும் யாசகம் கேட்கக்கூடிய மக்கள், விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள், மருத்துவ வசதி இல்லாத கிராமங்கள். ஆக இப்படிப்பட்ட வறுமைகள் அதிகமாக சென்று கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக இதை நபிகள் நாயகம் அவர்கள்
கண்டிப்பாக வெறுத்து இருப்பார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அளவுக்கு வசதிகள் இருந்தும் கூட அவர்கள் சரியான முறையிலே ஜக்காத் கொடுக்காததன் காரணமாக, சரியான முறையில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்ற முடியாததன் காரணமாக, பின்பற்றாததன் காரணமாக மக்கள் வறுமையில் இருந்து கொண்டு பிறந்ததற்காக வேண்டி நபிகள் நாயகம் வறுமையை போக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லித் தருவார்கள். அதில் முதலாவதாக மிக கடுமையாக உழைக்க வேண்டும், உழைப்பை நபிகள் நாயகம் வலியுறுத்தி இருப்பார்கள். இரண்டாவது, தம்மிடம் செல்வம் இருந்தால் இல்லாத மக்களுக்கு கொடுங்க என்பதாக அறிவுரை சொல்லியிருப்பார்கள். மூன்றாவதாக, வேலை வாய்ப்புகளை அதிகமாக பெருக்கிக் கொள்ள என்பதை சொல்லியிருப்பார்கள். நான்காவதாக, வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள என்பதாக சொல்லியிருப்பார்கள். ஆக இதெல்லாம் வறுமையை ஒழிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் அல்லாஹ் அவர்கள் கண்டித்திருப்பார்கள். அதே போன்று இன்னும் கண்டிக்க வேண்டிய விஷயம் சொன்னால், நபிகள் நாயகம் மதுவை மிக அதிகமாக கண்டித்திருப்பார்கள். மேலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையை நபிகள் நாயகம் மிக அதிகமாக கண்டித்திருப்பார்கள். அதே போன்று மனித குலத்துக்கு மத்தியில் ஒற்றுமை அதிகமாக வலியுறுத்தி இருப்பார்கள். இதெல்லாம் நபிகள் நாயகம் என்று இருந்திருந்தால் இதையெல்லாம் அமல்படுத்தி இருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் மட்டும்தான் இல்லை, ஆனால் அவருடைய சொல்லும் அந்த சொல்லை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை. அதை பின்பற்றாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கைசேதத்தில் நாம் ஆட்பட்டிருக்கணும் என்பதை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் சுல்லாசங்களை புகழ்ந்து பாடுவதோ, நபிகள் நாயகம் சுல்லாசங்களை குறித்து பேசிக் கொண்டிருப்பதோ இதெல்லாம் ஒரு சிறந்த செயல் அல்ல. மாறாக நபிகள் நாயகத்துடைய போதனைகளை, நபிகள் நாயகத்துடைய சொல்லை யார் பின்பற்றுகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் மிக அல்லாஹுக்கு விருப்பமானவதை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். காரணம், அல்லாஹ் சொல்லுகின்றான், "குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் ஃபத்தபிஊனி, உங்களை பின்பற்ற சொல்லுங்கள்." உங்களை பின்பற்றுவது என்று சொன்னால் வெறுமனே தொப்பி, தாடி, ஜுப்பா இதுவல்ல. மாறாக நீங்கள் எப்படி உலகத்திலே வாழ்ந்து காட்டினீர்களோ, எதையெல்லாம் விரும்பினீர்களோ, எதையெல்லாம் வெறுத்தீர்களோ அதை இந்த மனிதர்கள் புரிந்து செயல்பட வேண்டும். அப்படி யார் செயல்படுகின்றார்களோ அவர்கள் மீது யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும், அவர்களை மன்னிப்பான், துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், மேலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது கருணை புரிவதாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் எதையெல்லாம் செய்திருப்பார்களோ அந்த செயல்களை நாம் முன்னெடுப்பது செயல்படுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான செயல்பாட்டை நாம் உறுதி கொண்டு நாம் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. மேலும் இன்றைய கால சூழ்நிலையில் மக்களுக்கு மத்தியிலே அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஜாதிய மோதல்களை அல்லாஹ் அகற்றி கொடுப்பானாக. மத வெறுப்பை அல்லாஹ் அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டுவானாக. யாரெல்லாம் அல்லாஹையும் அல்லாஹ் தூதரையும் பின்பற்றுகின்றார்களோ, நேசிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தாரோ நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹ் சேர்த்தருவானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் ஆயத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் ரഊஃபுர் ரஹீம்.